أشهد أن محمد رسول الله. أشهد أن محمد رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر. الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிக்கினிய சகோதரர்களே, நம்முடைய ஈமானை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் அவசியமும் நமக்கு இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் நமக்கு ஏராளமான ஈமானுடைய விஷயத்தில் சோதிக்கக்கூடிய பல விஷயங்கள் நம்மை அணுகிக் கொண்டே இருக்கும். எல்லா விஷயங்களையும் சரியாக சந்தித்து அல்லாஹ்வினுடைய திருப்தியையும் பொருத்தத்தையும் பெறக்கூடிய ஒரு நன்மக்களாகத்தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ஷைத்தானை பற்றி நமக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் என்பவன் நமக்கு மிகப்பெரிய எதிரி என்று ரப்புல் ஆலமீன் நமக்கு அடையாளம் காட்டுகிறான். இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன், இறைவன் ஷைத்தானை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அவன் உங்களுக்கு ஒரு தெளிவான எதிரியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபத்தஹிதஹு அதுவா, அவனை நீங்கள் எதிரியாகவே ஆக்கிக் கொள்ளுங்கள். எதிரியிடத்தில் நீங்கள் எப்படி இருக்கக்கூடாது, நண்பன் போல இருக்கக்கூடாது. அப்போ நமக்கு இந்த உலகத்திலே ஷைத்தான் தான் மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறான். அவனை நீங்கள் எதிரியாகவே ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி திருமறை குர்ஆன் நமக்கு கற்றுத் தருகிறது.
அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போது இந்த சமீப காலமாக நாம தமிழ்நாட்டில் ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக நம்ம கேள்விப்பட்டு வருகிறோம். என்னன்னு சொன்னா, பெண்களுடைய விஷயத்தில் ஏராளமான பாலியல் விஷயங்கள் நடைபெறுகிறது, தீங்கு நடைபெறுகிறது, அவர்களுக்கு தொல்லை ஏற்படுகிறது, அதில் சிறுமிகள் பாதிக்கப்படுகிறார்கள், வயது முதிர்ந்தவர்கள் கூட இன்னைக்கு பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை எல்லாம் இன்னைக்கு நம்ம தொடர்ச்சியாக கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்ப அதற்கு மூல காரணங்களை தேடுகிறார்கள். ஒரு ஆட்சி நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சாரார் என்ன சொல்றாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் மிக சிறப்பான முறையில இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய தீமையை நாங்கள் தடுக்கக்கூடியவர்களாக இருப்போம், தடுத்துருவோம், ஒண்ணுமே இல்லாம ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாரார் பிரச்சாரம் செய்கிறார்கள். பிரச்சாரத்தினுடைய விளைவாக ஆட்சிக்கு வருகிறார்கள். சரி, ஒரு சாரார் ஆட்சிக்கு வந்த பிறகு அதன் பிறகு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அந்த குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான பாலியல் ரீதியான பிரச்சனைகள் அடங்குகிறதா என்று சொன்னால் அதை அடங்க காணும். அது தொடர்ச்சியாக இருக்கிறது. அதுக்கு ஏன் அப்படிங்கிற ஒரு மூல காரணத்தை தான் நம்ம முதல்ல பார்க்கணும். ஆட்சி மாறினால் எல்லாம் காட்சி மாறாது. அதற்கு மூல காரணம் என்ன? திருமறை குர்ஆன் நமக்கு கற்றுத்தரக்கூடிய அடிப்படை ஒழுக்கம். எதை இஸ்லாம் நமக்கு ஒரு வாழ்வியல் நெறியாக, ஒழுக்கமாக எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்று ஒரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கம் எப்படி கற்றுத் தருகிறதோ அது மாதிரி வாழ்க்கை முறையை அமைத்துக் கொண்டால்தான் ஒழுக்கக்கேடான விஷயங்கள் என்பது ஒரு நாட்டில் நடக்காது, ஒரு வீட்டில் நடக்காது, ஒரு தனி நபர்கிட்ட ஒழுக்கக்கேடான விஷயங்கள் இருக்காது. அப்ப இஸ்லாம் நமக்கு எப்படி சொல்லி தருகிறது? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஒழுக்கத்தை பற்றி அல்லாஹ் எப்படி எல்லாம் பேசுறான். ஒரு மூமின்களாக இருக்கக்கூடியவங்க, பொதுவாக மனிதர்களாக இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி திருமறை குர்ஆன் நமக்கு கற்றுத் தருகிறது. குல்லில் மூமினீன யகுலு மின் அப்சாரிஹிம், மூமின்கள் உங்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஒழுக்கத்தினுடைய ஒரு பிறப்பிடத்தை, ஒழுக்கம்னா என்னங்கிற அந்த விஷயத்தில் எது அதனுடைய பிறப்பிடம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் பார்வையிலேயே அல்லாஹ் நமக்கு ஒரு ஒழுக்கத்தை கற்பித்து தருகிறான். உங்க பார்வையிலேயே ஒரு ஒழுக்கம் இருக்கணுங்கிறான். இது இஸ்லாம் சொல்ற மாதிரி வேற யாராவது அப்படி சொல்லுகிறார்களா? சொல்ல முடியுமா? வேற மதமோ அல்லது வேற அரசியல்வாதிகளோ அந்த மாதிரி ஒரு ஒழுக்க ரீதியான ஒரு சமுதாயத்தை நாங்கள் உருவாக்குகிறோம், எந்த விதமான தவறும் நடக்காது, பெண்களுக்கு எதிரான குற்றங்களே இனிமே நடைபெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எப்படி பேசுகிறார்கள், எப்படி பேசுவாங்கன்னா, அது நாங்க அப்படி அடைக்கிறோம், இப்படி செஞ்சிருவோம், போலீஸ்காரங்க உடனே வரணும், அதுக்கு சில படைகள்லாம் அமைக்கப்படும், அவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா எல்லாம் ஒழுக்கங்கள் கரெக்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்க்கப்படுகிறது. ஆனா உண்மையிலேயே இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆழமான ஒரு கருத்தை, ஒரு போதனையை, தனி மனித ஒழுக்கத்தை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் போய் நம்ம சேர்த்தால் நிச்சயமாக ஒரு சமுதாயம் ஒழுக்கம் உள்ள சமுதாயமாக மாறும். அப்ப திருமறை குர்ஆன் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன? நீங்கள் ஒரு ஆண்களாக இருந்தால், பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள். அப்ப இன்னைக்கு எப்படி நடக்குதுன்னு கேட்டா, எந்த ஆட்சியாளர் வந்தாலும் சரி உடனே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த சினிமாவில் இருக்கக்கூடியவர்கள், சினிமாவில் நடிக்கக்கூடியவர்கள் இருக்காங்களா இல்லையா, அவர்களை தான் ஒரு பெரிய அளவுல சினிமா என்றால் அவங்களுக்கு விருது கொடுக்கிறது, சினிமா நடிகர்களோடு நேரங்களை செலவிடுவது, சினிமா நடிகர் ஒருவர், ஒரு டைரக்டர் இறந்து விட்டால் அது ஒரு பெரிய இறப்பு போல காட்டுவது, அப்படி சினிமாங்கிற ஒரு துறையை ஒரு பெரிய அந்த வாழ்வினுடைய ஒரு முக்கியமான ஒரு கட்டமாக காமிச்சு கொண்டே இருக்கிறாங்க. அப்ப சினிமாவில் என்ன நடக்குது? இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சினிமா எதை சொல்லுகிற, ஒழுக்கத்தை சொல்லுகிறதா? சினிமா நடிகர்கள், நடிகைகள் அல்லது சினிமாவை இயக்கக்கூடிய இயக்குனர்கள் அவங்களுடைய அந்த போதனைகள், அந்த அந்த முறைகள், இதெல்லாம் ஒரு ஒழுக்க ரீதியான ஒரு பயிற்சியை உலகத்துக்கு கொடுக்கான்னு கேட்டா கிடையவே கிடையாது. நீங்க சினிமாவினுடைய வரலாற்றை எடுத்து பாருங்க. 100 வருஷம் சினிமா ஒரு 100 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கிடுவோம் உதாரணத்துக்கு.
எவ்வளவு அதிகபட்சமாக எத்தனை வருஷத்துக்கு முன்னால சினிமா வந்தாலும் அதிலே ஒழுக்கம் பேசப்படுகிறதா, ஒழுக்கமாக இருக்கிறார்களா? யாரோ ஒரு அந்நிய ஆண், யாரோ ஒரு அந்நிய பெண் அவர்கள் ஆடுவதும் பாடுவதும் அப்படியான ஒரு ஒழுக்கக்கேடான விஷயத்தை சினிமாவின் மூலமாக சமுதாயத்தில் புகுத்திவிட்டு ஒழுக்கத்தை வாவான்னா எப்படி வரும்? ஒழுக்கம் தானாலும் வந்துருமா? அப்ப திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய அந்த பாடம் படிப்பினை என்னன்னு சொன்னா, நீங்கள் உங்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள். ஆணா இருந்தாலும் தாழ்த்திக்கிடணும், பெண்ணா இருந்தாலும் தாழ்த்திக்கிடணும். தேவையான ஒரு வியாபாரம் அல்லது கொடுக்க வாங்கல் அல்லது முக்கியமான சந்திப்புகள், இது அல்லாத வேற உபரியான தேவையற்ற விஷயத்திற்கு பார்வை, தேவையற்ற பார்வைக்கு வேலையே கிடையாது. அப்படிங்கிற ஒரு அற்புதமான வழிமுறையை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர், அவர்கள் அவங்களுடைய காலகட்டத்தில் அவங்க மனைவியிடத்தில் தனியாக பேசிக் கொண்டிருந்தால் கூட சகாபாக்கள்கிட்ட ஒரு விளக்கம் கொடுக்கிறாங்க. நான் பேசிக் கொண்டிருப்பது என்னுடைய மனைவியிடத்தில் தான். அப்ப அந்நிய ஆண்கள்கிட்ட பேசக்கூடாது, பார்க்க கூடாது, பழகக்கூடாது. ஆனா இன்னைக்கு எப்படி நடக்கிறது? பாலியல் குற்றம் நடக்குன்னா பெண்களுக்கு பாத்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்டு, ஆண்களுக்கு பார்த்தா கேர்ள் ஃப்ரெண்டு. அது என்ன, ஆணுக்கு ஆண் ஃப்ரெண்டு சொல்லலாம், ஃப்ரெண்டுன்னா அப்படித்தானே இருக்கும். நம்ம காலத்துல எல்லாம் நம்ம அப்படிதான் கேள்விப்பட்டோம். வீட்டுல போய் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய நேரத்திலையும் காலேஜ்ல படிக்கக்கூடிய நேரத்திலையும் அப்புறம் வீடுகள்ல போய் சொல்லக்கூடிய நேரத்துல நம்முடைய பெற்றோரிடத்திலே நம்ம சொல்லும் போது, யார் வந்திருக்கிறா? உன்னுடைய ஃப்ரெண்டு வந்திருக்கிறாங்க. ஃப்ரெண்டு வந்திருக்காங்கன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிடுவோம்? நம்மள மாதிரி ஒரு ஆண் நண்பர்னு. இப்ப ஃப்ரெண்டு வந்திருக்காங்கன்னா ஒரு பெண்ணு சொன்னா ஆண் வர்றான், அதான் ஃப்ரெண்டு நம்ம எடுத்துக்கிடணுமா? அதே மாதிரி ஒரு ஆண் சொன்னால் பெண்கள் வருகிறார்கள், அதை ஃப்ரெண்டு நம்ம எடுத்துக்கிடணுமா? அப்ப ஆண்களுக்கு ஆண்கள் ஃப்ரெண்டு நண்பர்கள் என்பது மாறி, பெண்களுக்கு பெண்கள் நண்பர்கள் என்பது மாறி, இங்கே அங்கே ஒரு இனமே என்ன செய்கிறது? அங்கே ஒரு மாற்றத்திற்கு உள்ளாகிறது. இதை சமுதாயம் ஏற்றுக்கொள்கிறது. சமுதாயம் எப்படி பார்க்குதுன்னு சொன்னா, இதெல்லாம் சினிமாவில் காட்டுறான். சினிமாவில் ஒரு 4-5 ஆண்கள் ஒன்னா போகிறது, அதுல ஒரு பெண்ணு போகிறது, அவங்க ஒன்னா பைக்ல போறது, ஹோட்டல்ல போறது, சாப்பிடுறது, இதையெல்லாம் காட்சியாக காட்டி அதை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயமாக சமுதாயத்தில் காட்டுறதுனால தான் மனுஷன் என்ன வருது? தவறான எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு பெருகி கிடக்கிறது. அதெல்லாம் ஏராளமாக பெருகிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. அப்ப பெண்களுக்கு எதிராக குற்றங்கள், பாலியல் ரீதியான குற்றங்கள், பெண்களை கற்பழித்து விட்டார்கள், கையை பிடித்து இழுத்து விட்டார்கள், அல்லது வேற வேற தவறான காரியங்களிலே செய்கிறார்கள். அப்படியெல்லாம் நம்ம சொன்னா அந்த பெண்கள் குறித்து இன்னைக்கு சமுதாயத்தினுடைய பார்வை என்ன, எப்படி பார்க்கிறார்கள்? ஒழுக்கம் என்றால் என்ன என்றே தெரியவில்லை. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு சமுதாயம் தான் இன்னைக்கு இந்த சீரழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்களுக்கும் ஒழுக்கம் இருக்கிறது, பெண்களுக்கும் ஒழுக்கம் இருக்கிறது. இஸ்லாம் அதைத்தான் சொல்கிறது. ஆண்களுக்கும் இருக்கிறது, ஆண்களும் ஒழுக்கமா இருக்கணும், பெண்களும் ஒழுக்கமா இருக்கணும். ஆண்களும் பெண்கள் யாரா இருந்தாலும் சரி, 2 பேருக்கும் ஒழுக்கம் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இன்னைக்கு நம்முடைய மார்க்கமாக இருக்கிறது. அப்ப இப்படியான விஷயங்கள்ல முதல்ல ஒரு பார்வை வேண்டும். அதே போல சைத்தான் எப்படியெல்லாம் வருகிறான், எப்படியெல்லாம் இன்னைக்கு சமுதாயத்தை வழிகெடுக்கிறான். போதை பொருள்கள், ஏராளமான போதை பொருள்கள் பயன்பாட்டுக்குள்ளே இருக்கிறது. இப்ப அரசாங்கத்துக்கு தெரியல, முதல்வர் கூட சொல்றாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் சொல்லுகிறார்கள். எப்படி சொல்றாங்கன்னா, தனி மனித ஒழுக்கம் வேண்டும் அப்படிங்கிறாங்க. தனி மனித ஒழுக்கத்தினால் தான் பாலியல் குற்றங்கள் குறையும் என்கிறார். அதே மாதிரி அப்படி சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்றாங்க? போதை ஒரு காரணம்ங்கிறார். எப்படி? ஒழுக்கக்கேடான விஷயங்கள், குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முணர்வுகள், அதே மாதிரி முதியவர்கள், குழந்தைகள், இவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு அங்க யார் காரணமாக இருக்கிறாங்கன்னு ஆய்வு செய்து பார்த்ததுல போதை பொருள் தான் முக்கியமான காரணமாக இருக்கிறது என்று சொல்லி புதிய கண்டுபிடிப்பு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. போதை காரணம் சொன்னா போதை வியாபாரி யாரு? போதையினுடைய வியாபாரி யாரு? சாராய வியாபாரி யாரு? அரசாங்கம் சாராயத்தை விற்கிறது. ஒரு ஊர்ல நம்ம இருக்கிறோம் வைங்க, ஒரு கிராமங்கள்ல எல்லாம் நீங்க ஊர்ல பாத்தீங்கன்னா நேரா ஒரு ஆளை நீங்க போய் விசாரிக்க போறீங்க. அந்த ஆளு ஒரு சாராய வியாபாரின்னு வைங்க,
அவரை போய் நீங்க விசாரிக்க போனீங்கன்னா எல்லாரும் ஊர்காரன் ஒரு மாதிரியா பார்ப்பான். அவர் சாராய வியாபாரி அப்படிமா, அவரை ஏன் நீங்க விசாரிக்கிறீங்க? அதே மாதிரி அந்த வீட்டுல பொண்ணு எடுக்கலாமா, மாப்பிள்ளை கொடுக்கலாமா அப்படின்னு நம்ம யாரையாவது போய் நீங்க ஒரு ஊரிலே போய் விசாரித்தால் அந்த வீட்டை பற்றிய வரலாற்றை சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன சொல்லுவாங்க? அவங்க சாராய விற்கிறவனாச்ச, அவனையே நீ விசாரிக்கமா. இன்னைக்கு அரசாங்கமே சாராயம் விற்கிது. அந்த அரசாங்கம் தான் சொல்லுது போதையினால் தான் என்ன வருகிறது, பாலியல் குற்றங்கள் பெறுகிறதுன்னு சொல்லி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, குல்லு சராபின் அஸ்கர ஃபஹுவ ஹராம், போதை ஊட்டக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுக்கு தடுக்கப்பட்டதுதான். அப்ப இவர்கள் போதை என்று எதை நினைக்கிறார்கள்? அரசாங்கம் எதை நினைக்கிறது? முதல்வர் எதை நினைக்கிறார்? இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய முக்கிய அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் போதை என்றால் எதை நினைக்கிறார்கள் அப்படின்னு கேட்டால், கஞ்சா போதை, அபின் போதை, அதே சாராயத்தை, அதாவது மதுவை தவிர அரசாங்கம் விற்கக்கூடிய மதுக்கடைகள் இருக்கு பாருங்க, அதை தவிர தடுக்கப்பட்ட அவரத்தையும் போதைங்கிறான். அது மட்டும் அவங்க வியாபாரம் பண்ணி பல கோடிகள் என்ன செய்யணுமா, அவர்களுக்கு வருவாய் வருகிறது. அப்ப பல கோடிகள் வருவாய் வரக்கூடிய ஒன்றை வைத்துக் கொண்டு மற்றவைகளை போதை என்று பிரிக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்றாங்க, போதை ஊட்டக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஹராம் தான். லேசா போதை வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஹராம் தான். ஆன்ஸ் போடுறீங்க, லேசா அப்படி கசக்கிக்கிட்டு என்ன செய்யலாம், உதட்டை எடுத்து உள்ள கொண்டு வச்சிடறான். அதை பார்த்து பயந்து பயந்து அந்த அந்த புகையிலை கொண்டு வைக்கிறான். அந்த காலத்துல எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, வெற்றிலையில வந்து ஒரு போயில மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த போயில பாத்தீங்கன்னா போதை வர்ற மாதிரி இருக்கும். அப்படியே அது டெவலப் ஆகிதான் இன்னைக்கு அது அந்த போதை இந்த போதைன்னு சொல்லி ஊசி. சமீபத்தில் ஒரு திருச்சியில இஸ்லாமிய பெண் வந்து போதை ஊசி அது குத்தப்பட்டு, சின்ன வயசு தான், 17-18 வயசு, அதுக்கு போதை ஊசி குத்தப்பட்டு அதுக்கு ஒரு மாதிரி வலிப்பு ஆகி அதற்கு பிறகு ஆஸ்பத்திரியில் போய் இறந்திருக்கு. அதுல பல பிரச்சனைகள் வந்திருக்குது நம்ம பாக்குறோம். அப்ப எங்கெல்லாம் இந்த போதை வந்து நடமாடுதுன்னு பாருங்க. ஆனா அரசாங்கத்துக்கு தெரியவே செய்யாது. போதையை வந்து தடுக்க முடியல. ஏன் குற்றங்கள் பெறுகிறது, ஏன் வன்உணர்வு பெறுகிறது, ஏன் கற்பழிப்பு பெறுகிறது? போதையினால். போதை ஏன் தடுக்கப்படவில்லை தெரியல. அவன் எப்படி விற்கிறான்னு தெரியல. எல்லாரும் போதையை வாங்குறவனுக்கு தெரியுது, எங்க விக்குது, எந்த இடத்துல விக்குது அவனுக்கு தெரியுது. போதை ஊசி போடுறான் பாருங்க, அவனுக்கு தெரியுது அது எங்க கிடைக்கும்னு தெரியுது. ஆனா அரசாங்கத்துக்கு தெரியல. சொல்றாங்க பாருங்க, எப்படி நம்புற மாதிரி இருக்கு பாருங்க. அரசாங்கத்துக்கு தெரியவில்லை, ஆனால் பயன்படுத்தக்கூடியவங்க எல்லாத்துலயும் கஞ்சா இருக்குது, போதை ஊசி இருக்கு. இப்படி உள்ள ஒரு நிலையில எப்படி குற்றங்கள் குறையும்? அரசாங்கமே மதுவை நீங்கள் விற்பனை செய்தால் எப்படி குற்றங்கள் குறையும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய காலத்திலே அன்னைக்கு முதல் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய நேரத்தில் ஆரம்பத்துல போதை எல்லாம் மதுலாம் சாப்பிடக்கூடியவங்க தான் இருந்தாங்க நிறைய பேர். அதனால தொழுகைக்கெல்லாம் கூட என்ன செய்வாங்க, சாராயம் குடித்து விட்டு வரக்கூடியவர்கள் எல்லாம் இருந்தார்கள். பின்னால்தான் எல்லாம் அதை வந்து முழுமையாக தடை செஞ்சிடறான். முழுமையாக அது தடை செய்யப்பட்ட பிறகு அந்த மதுபானங்களை சகாபாக்கள் என்ன செஞ்சாங்க, ரோட்ல உடைச்சி அதை வந்து ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டாங்க. தடை செய்து விட்டால் ரோட்ல கொண்டு உடைத்தார்கள். அன்னைக்கு உருவாக்குன சமுதாயம் தான் இஸ்லாமிய சமுதாயத்துல மிக மிக குறைவானவர்கள், அறவே ஈமான் இல்லாதவங்க கூட போதைப் பொருள்களை தவிர்ப்பு ரொம்ப யோசிச்சுதான் சாராயம் குடிக்கிறத பார்க்கலாம். முஸ்லிம் சமுதாயத்துல ரொம்ப குறைவானவர்கள் தான் என்ன செய்யறாங்க, மது சாப்பிடுறாங்க. கொஞ்சம் பேரு ஒரு ரொம்ப குறைவானவர்களா இருக்கலாம். அதிகமானவர்கள் அவங்களுக்கு மார்க்கம் தெரியாட்டாலும் பரவாயில்ல, எதுவும் தெரியாட்டாலும் பரவாயில்ல, ஐயோ நான் சாராயம் சாப்பிட மாட்டேன், மது சாப்பிட மாட்டேன், அது எங்க மார்க்கத்துல ஹராம் என்று சொல்வதற்கு வித்திட்ட அந்த அடிப்படை எப்போ 1400 ஆண்டுகள் ஆயிடுச்சு, அதுக்கு மேலே ஆயிடுச்சு. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய ஒரு சமுதாயம் இன்னைக்கு வரைக்கும் போதை சாப்பிடுறது இல்ல. ஆனா இன்னைக்கு அரசாங்கத்தை கேளுங்க, இன்னைக்குள்ள மக்கள்கிட்ட கேளுங்க, நீங்க மது விற்பனை செய்யாதீங்க, எல்லாத்தையும் மூடிடுங்க அப்படின்னு சொன்னா இல்ல, கள்ளச்சாராயம் பெறுகிறோம், யாரும் குடிச்சு குடிச்சு பழகினவன் குடிக்காம இருக்க மாட்டான், அடுத்து வேற மாநிலங்களுக்கு போயிருவான், தடை செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றதை நீங்க பார்க்கலாம்.
அப்ப நீங்க எப்படி ஒரு குற்றங்களை குறைக்க முடியும்? எப்படி தவறுகள் நடக்காம இருக்கும்? எப்படி போதையினால தானே அவன் மிருகமா மாறுறான். ஒரு மனிதன் தவறு செய்வதற்கு முக்கியமான காரணம் என்ன? கொலை செய்வதற்கு முக்கியமான காரணம் என்ன? தகராறு செய்வதற்கு முக்கியமான காரணம் என்ன? மனைவியை கொலை செய்வதற்கு முக்கியமான காரணம் என்ன? எல்லாமே மதுதான். அவனுக்கு ஈஸியா இலகுவா என்ன கிடைக்கிறது? மது கிடைக்கிறது. சாப்பிட்ட உடனே அது வயிற்றுக்குள்ள போகுது, குடலுக்குள்ள போகுது, மூளைக்காக ஏறுகிறது. அவனுடைய நினைவாற்றலை, அவனுடைய பகுத்து அறியக்கூடிய அறிவை அதை போய் பாதிப்பை உருவாக்குகிறது. மிருகமா மாறுறான், தப்பு செய்யறான். அப்ப மூல காரணியாக இருக்கக்கூடிய போதையை தடை செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சமுதாயத்துல யாரும் வராம நாங்க குற்றங்களை குறைப்பதற்கு வழிமுறை என்ன என்று யோசிக்கிறோங்கிறாங்க. அப்ப இஸ்லாமிய சமுதாயம் தான், திருமறை குர்ஆன் தான் நமக்கு தெல்ல தெளிவான ஒரு வழியை நமக்கு என்ன செஞ்சிருக்குது? காட்டியிருக்கு. அதே மாதிரி பாருங்க, மறுமை நம்பிக்கை இல்லாத ஒரு சமுதாயத்திட்ட நம்மளால ஒரு ஒழுக்கத்தை பெரிய அளவுல எதிர்பார்க்க முடியாது. எதனால மது சாப்பிடுறான்? கோயிலில், அதாவது ஆடக்கூடிய அவர்கள் வணங்கக்கூடிய கோயில்கள்ல என்ன நடக்குது? மதுபான விருந்துகள் நடக்கிறது. எதை தெய்வம் என்று வணங்குகிறார்களோ அதுக்கு அபிஷேகம் பண்றான், அதுக்கு முன்னால கொண்டு வைக்கிறான். வைத்து விட்டு இது எங்களுடைய கடவுள் விரும்பக்கூடிய ஒரு பானமாக இருக்கிறது அப்படிங்கிறான். கடவுள் பானத்தை சாப்பிடுகிறாருன்னா நம்ம சாப்பிட்டா என்ன? அதனாலதான் அப்ப இந்த போதைகள் என்பது பெருகினருக்கு மறுமை நம்பிக்கை இல்லாதவும் காரணம். ஆனால் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த தூய மார்க்கத்தை நாம் ஏற்றிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு நேர்வழியை தந்திருக்கிறான். திருமறை குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் திருமறை குர்ஆனை அதை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் இன்ன ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆன் என்பது உங்களுக்கு நேர்வழி காட்டுகிறதுங்கிறான் அல்லாஹ். குர்ஆனை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? அது உங்களுக்கு நேர்வழி காட்டுகிறது. அப்போ மகத்துவமிக்க அந்த குர்ஆன், அதை நாம் பின்பற்றி அதை நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று அதை ஒரு வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய நேரத்தில் தான் நமக்கு என்ன வருகிறது? அந்த நேர்வழி பயணங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு. அதனாலதான் மற்றவர்களை கண்டா சிரிப்பாரு. என்னடா நீங்க சினிமா நடிக்கிறீங்க, ஆடுறீங்க, பாடுறீங்க, பெண்களை ஆட விடுறீங்க, பெண்களை சினிமால கேலி பண்றீங்க, பெண்களை சினிமாவில ஆபாசத்துக்குரிய ஒரு காட்சிகள்லாம் காட்டுறீங்க, வெளியில அதெல்லாம் நடக்க கூடாதுன்னா எப்படி? அது எப்படி சாத்தியம்? ஒருத்தன் சினிமா தியேட்டருக்கு உள்ள போறான், உள்ள போகக்கூடியவன் ஒரு சினிமா ஒரு தியேட்டருக்கு போறான்னு வைங்க, அந்த சினிமாவில் இந்த சினிமாவில் பெண்களே கிடையாது, பெண்கள் இந்த சினிமாவில் இல்லை, எதுல பாக்குறதுல இல்ல, அந்த படத்துல பெண்கள் இல்லாத சினிமா. வயது சின்ன வயசு ஆளும் கிடையாது, பெரிய வயசு ஆளும் கிடையாது, யாருமே கிடையாது. முற்றிலும் ஆண்கள், வயோதிகர்கள், 70-75 வயதர்கள் நடித்த ஒரு சினிமாவை இன்னைக்கு தியேட்டர்ல போட போறோம்னு சொன்னா சினிமா ஓடுமா? படம் எடுப்பானா? 1000 கோடி 2000 கோடி போட்டு படம் எடுப்பானா? எடுக்க மாட்டான். அப்ப 2000 கோடி 1000 கோடி ஏன் போடுறான்? அவன் வியாபாரி. அடுத்து யோசிக்கிறான், இந்த படத்தை ஓட வைக்கணும்னா மும்பையில இருந்து கூட்டிட்டு வா. வரக்கூடிய ஆடு எப்படி வரணும்? நல்ல ஆடை அணிந்திருந்தாலும் அந்த ஆடையை அழகுறையா காட்டு. செலக்ஷனே பண்ணுவான். சினிமாவில் ஹீரோயினாக நடிக்கணும்னா சும்மா கிடையாது, அதுல ஒரு 10-20 பேர் நிப்பாட்டுவான் டைரக்டர். அந்த நிப்பாட்டி அதில் ஒவ்வொருவரையும் கவனித்து யாருடைய அங்கங்கள், யாருடைய அந்த முகபாவனைகள் பிறரை ஈர்க்கும்படியாக கவர்ச்சியாக இருக்கிறதோ அவர்களை கொண்டு சினிமாவில் நிப்பாட்டுறான். அந்த தியாகி தான் இப்ப இறந்திருக்கிறார். ஒருத்தர் இறந்திருக்காரு இல்லையா? அந்த மாதிரி தியாகி தான். அவருக்கு தான் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? அந்த அரசு மரியாதையோட, இப்படி அரசு மரியாதையோட நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் நீங்க அடக்கம் செய்து விட்டால் சினிமாவை எவன் வெறுப்பான்? சினிமாவினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு நிக்குமா? அப்ப பாருங்க, என்ன ஒரு மூல காரணமும் தெரியாமல் இன்னைக்கு பிரச்சனைகளை மட்டுமே மக்கள் என்ன செய்கிறார்கள்? பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் நம்முடைய ஈமானை பாதுகாக்கக்கூடிய அம்சங்களை மிக சிறப்பாக நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. அதை பேணக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பான சகோதரர்களே, பெண்களுக்கு எதிரான
குற்றங்கள் அதிகமாக நடக்கிறது என்று சொல்லி தமிழகம் முழுவதும் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக மிகப்பெரிய பேரணி ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய மாவட்டத்திலும் கூட இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கிறது. இந்த பேரணியின் மூலமாக சனி நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் 4 மணிக்கு நடைபெற இருக்கிறது. அப்படி என்றால் இது இந்த செய்தி எதை நமக்கு காட்டுகிறது அப்படின்னு சொன்னா, நாம எதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால், இந்த விழிப்புணர்வு பிரச்சாரங்கிறது ஓரளவுக்கு இந்த குற்றங்களை பெரிய அளவுக்கு அதை தடுக்க முடியவில்லை என்று சொன்னாலும் கூட நம்மளால் நம்ம சக்திக்கு உட்பட்டு அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கக்கூடிய அந்த குற்றங்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்வது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நமக்கு எதை சொல்லி தருகிறான் என்று சொன்னால், நன்மையை ஏவி தீமையை தடுங்கள். நீங்க நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். அதே போல நீங்கள் நன்மையான காரியங்களில் ஒருவருக்கொருவர் உதவியாகவும், தீமையான காரியங்களில் ஒருவரை விட்டு ஒருவரும் விலகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. அப்போ நன்மையான காரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பாவமான செயல்கள் செய்யக்கூடிய மக்களுக்கு ஒரு கூட்டமான ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவது. அன்னைக்கு இருக்கக்கூடிய காலங்கள்ல ஒரு குற்றங்கள் நடந்தால் கண்ணுக்கு தெரியாம போயிடும். இன்னைக்கு அப்படி கிடையாது. உடனே அது வெளி உலகத்துக்கு கொண்டு வரக்கூடிய, சமுதாயத்தில் கேள்வி கேட்கக்கூடிய பல ஒரு சூழல் உருவாயிருக்கிறது. இன்னைக்கு இல்ல, பல காலமாக இந்த குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக நடக்கதான் செய்யுது. குழந்தைகளுக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக, முதியவர்களுக்கு எதிராக, பெண் முதியவர்களுக்கு எதிராக, இவங்களுக்கு எதிராக எல்லாம் இந்த குற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் நாம் அதை விழிப்புணர்வோடு அரசாங்கத்திற்கு என்ன சொல்ல வேண்டும், பெண்களுக்கு, பெண் குழந்தையை பெற்றவர்கள் அவர்கள்லாம் என்ன வெள்ளந்தி மாதிரி இருக்கிறாங்க. உடனே அந்த பிள்ளைங்க போறது, படிக்கிறது, பக்கத்து வீட்டில் பழகுறது, எல்லாத்துலயுமே ஒரு ஸ்கேனிங் இருக்கணும். ஸ்கேன் பண்ணா என்ன செஞ்சிடறாங்க, சந்தேகமா பாக்குறியா, சந்தேகமா நடக்கிறியான்றாங்க. உடனே அப்படி சந்தேகம் கிடையாது. இப்ப நம்ம இருக்கிறோம், இங்க எல்லாத்துலயும் கேமரா செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது சந்தேகம்னா அதுக்கு அர்த்தம் அது ஒரு பாதுகாப்பு, அவ்வளவுதான். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கேமரா இருப்பதனால எவ்வளவு நன்மை கிடைக்கிறது. ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னால உள்ள விஷயத்தை கூட எடுத்துடுறாங்க. கொடுத்தேங்களாம், கொடுக்கலங்கிறான். கடைசியில பார்த்தா கேமராவை பார்த்தா கொடுத்ததுதான் கன்ஃபார்மா இருக்கு. அப்படி நிறைய பல விஷயங்கள் பாக்குறோமா இல்லையா? அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எது நமக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறதோ அதை பயன்படுத்துவதனால் என்ன நன்மையை நம்ம அடைகிறோமோ அதே மாதிரிதான் பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தவர்கள் அதுல ஒரு கண்காணிப்பு நமக்கு இருக்கணும். ஏன்னு கேட்டா, நம்மை சுத்தி நமக்கு தீங்கானவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். மனிதர்களுடைய உள்ளத்துல, யாருடைய உள்ளத்துல என்ன நோய் இருக்குன்னு நமக்கு தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறானா இல்லையா? பொறாமை கொள்பவனுடைய தீங்கை விட்டும், அந்த தீங்கு ஏற்படுத்தக்கூடிய முடிச்சுவதும் பெண்களுடைய தீங்கை விட்டும், இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தரானா இல்லையா? அப்ப நம்மளை சுத்தி என்ன நடக்கு, என்ன மாதிரியான தீங்கு வரும்லாம் நமக்கு சொல்ல முடியாது. அப்ப நானும் ஒரு அலர்ட்டா இருக்கணும். இல்ல ஒரு விளையாட்டாக நல்ல புள்ள, நல்லா பழகுனாங்க, எழுத்து வீடு, பக்கத்து வீடு, அப்படின்லாம் நம்ம இருந்துடக்கூடாது. ஒரு பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய நேரத்தில் ஏனதானு இருந்துடக்கூடாது. அந்த மாதிரி ஏனதானம் நடக்கும் போதுதான் பல மோசமான சம்பவங்கள்லாம் நடக்கிறது. யாரையும் நம்ப முடியாது. வயதானவர்கள் அப்படி இப்படிலாம் கிடக்கு இல்ல. எல்லா விஷயங்களிலும் கவனமான முறையில இருந்து ஒழுக்கமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்கார ஒரு மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.